மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு எதுக்கு போடுதாங்க? அது மூக்குத்தி மாதிரி நம்மளுக்கு. இப்போ நீ மூக்குத்தி அழகாக போடுதில்ல மூக்கில், சில பேர் போடுதாங்களா இல்லையா? வெளில பார்த்துருக்கல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த இருக்கலாம், அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் இருக்கு பாரு, அதில் மாட்டுக்கு உள்ளோடி குத்துவாங்க கம்பியை கொண்டு. அது எப்படி? குச்சி ஊக்கு இருக்குல்ல, ஊக்கு எது? சாக்கு தைக்க ஊசி. சாக்கு தைக்க ஊசி வச்சு இப்படி குத்தி இந்த கயத்தை வெளியில் எடுப்பாங்க. அந்த குச்சியில் குத்தி கொருவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூக்கணா கயிறு இருக்குல்ல, கயிறு எது? அதில் ஒரு மூக்கில் ஒரு கயிறு போட்டிருக்க பாரு, பெரிய கயிறு, அந்த தண்டி கயிறு, அதை போட்டு உள்ளொடி வச்சு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறமா இங்கே கொண்டாந்து கொம்பில் கட்டியாகும், கழுத்தை கட்டிட்டு அந்த கயிறு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்படி கிடக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி திருவி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ அடங்காத மாட்டை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கழுத்து கயிறோடு அந்த மூக்கையும் பிடிச்சிட்டேன்னா அடங்கிடும் அது. புரியுதா? அதுக்கு தான் அந்த மூக்கணா கயிறு போடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம், சின்ன பிள்ளையில் குத்தும் போது வலிக்கும், அது காட்டாது. அதெல்லாம் மூக்கை இப்படி பிடிச்சி வச்சுட்டு 4 பேர் கண்ட்ரோல் பண்ணி பிடிப்பாவோ. பின்னாடி கூடி 2 ஆள், காலை ஒரு ஆள் பிடிச்சி உள்ளோடி கூடி குடிக்கவே மூக்கு தான் தண்ணிக்கு இருக்கும். ஆட்டெல்லாம் செய்யும், ஆட்டும் அப்படி கொசுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூக்கா வடியும். 2 நாளைக்கு ரத்தமும் வரும். ஆமாம், ரத்தமும் வரும். மருந்து போட்டு விடுவாங்க. அப்படி நீ உடனே கவனிக்கலன்னு வச்சுக்கோ, பூச்சிலாம் வச்சிடும். சில பேர் கவனிக்காமல் விட்டுருவாங்க, ஆறிட்டு போல, ஒன்றும் செய்யலை போல அப்படின்னு விட்டுருவாங்க. சில நேரம் பார்த்தோன்னா அந்த கயிறுக்குள்ளோடையே இருந்து பார்த்தோன்னா பூச்சி வந்துடும். கயிறுக்கு உள்ளேருந்து எப்படி வரும்? புண்ணு இருக்குல்ல மூக்கில், மூக்குக்குள்ளோடி தானே ஓட்டப்பட்டுருக்கு, கயிறு அங்கே தானே இருக்குது. அதை கயிறை சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மூக்கணாங்கயிறு சுற்றி விடணும், இல்லைன்னா பூச்சி வச்சிரும், புண்ணு வந்துடும் அதுக்கு. இப்போ நம்ம காதில் கையிலலாம் இப்போ கம்மல் போட்டிருக்கோம், ஆனால் அது இருக்கும்போது வலிக்கும்ல அதுக்கு. அதுக்கு அப்போ தான் அடங்கும். அந்த சுற்றி விடும் போது தான் அது அடங்கும். எப்படி அதுக்கு? ஆமாம், கூசும்ல, அதை வச்சு கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எப்படி ஏதாவது இது போட்டுட்டு நம்ம சொரியும் போது சில இடங்கள்ல கூச்சம் இருக்கும்ல, மூக்கில் நம்ம காதுக்குள்ள ஏதாவது விடும்போது நம்மளுக்கு எப்படி கூச்சம் வருது? பல்லு. அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணும்? அந்த மூக்கு கயிறை பிடிச்சி இழுத்தோடனே அது கூச்சப்பட்டு கண்ட்ரோல் ஆயிரும். அதெல்லாம் அமைதியானோடனே சரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அது பசுமாட்டுக்கும் போடுவாங்க. பசுமாட்டுக்கு எதுக்கு போடுவாங்க? அடங்காத மாட்டுக்கு போடுவாங்க. ஆண் மாட்டுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா அது இதோட கண்ட்ரோல் ஆகாது, அது எந்த நேரமும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது கண்டிப்பாக போடுவாங்க. புரிஞ்சிச்சு? செல்லதை அடங்கிட்டு நல்லா நம்ம சொல் பேச்சு கேட்குது அப்படின்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ ப்ரௌனிக்கு நம்ம பெல்ட் எதுக்கு போட்டிருக்கோம்? யாராவது வந்தாங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணி பிடிக்கிறதுக்கு தான் பெல்ட்டு. சும்மா ஒன்றும் போட மாட்டாங்க நாய்க்கு பெல்ட்டு. தெரிஞ்சுக்கோ, தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. லூசுமா.